வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியன் புகழ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியருக்கு வந்துட்டு ஆ எழுத போகிற கடிதத்தை பற்றி பார்க்க போகிறோம். கடிதங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸருக்குள்ள 29, 30ஆம் தேதி வந்துட்டு மாநாடு இருக்குது சிஎம் தலைமையில். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 30ஆம் தேதிக்கு அப்புறமா தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த கடிதம் அனுப்ப போகிறோம். இப்போ திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அனுப்புகிற 4 கடிதத்தை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு 6 கொடுத்துருந்தோம். இந்த 4 சேர்த்து 10 கடிதம். முதல் கடிதம் பார்த்தீங்கன்னா, இந்து சமயத்தில் கோயில் கட்டுப்பாட்டுள்ள கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஆடிட் வரவு செலவு கணக்கெலாம் வந்து ஆம், ச- வெளிப்படைத்தன்மையோட நடைபெறுதா அப்படின்றத வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து தன்னார்வலர்கள், நீர்நிலை பாதுகாக்கிறதுக்கு தன்னார்வலர் வாலண்டியர்ஸ்க்கு வந்து அழைப்பு கொடுக்கணும். நீர்நிலையில் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து அழைப்பு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீர்நிலையில் வந்துட்டு சீம கருவேல மரத்தை அகற்றணும். அதே போல் வந்து ரசாயன கழிவுகளை வந்து நீர்நிலையில் கொட்டக்கூடாது. ஆகாய தாமரை வளரக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலை பாதுகாப்பு தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அது கேட்குறோம். அது ரெண்டாவது கோரிக்கை. மூணாவது கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா, அரசு புறம்போக்கு இடங்களில் மற்ற புறம்போக்கு இடங்களில் வீடு கட்டியிருந்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு பட்டா கிடைக்காது. பட்டா கிடைக்காத இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மின் இணைப்பு வந்து வாங்காமலே இருப்பாங்க. வீடு அப்புறம் வந்து விவசாயம் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மின் இணைப்பு வந்து வாங்குறதுக்கு இண்டெபெண்டன்ட் பாண்டு வந்து கொடுத்து தற்காலிகமாக மின் இணைப்பை வாங்கிக்கிறதுக்கு வந்து டிஎன்இபி வெப்சைட்டே வந்துட்டு அதுக்கான வழிவகை இருக்குது. அதை பற்றி விழிப்புணர்வு பண்ணி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற வீடுகளுக்கு விவசாய மின் இணைப்பு வந்து இண்டெபெண்டன்ட் பாண்டு வாங்கிட்டு வந்து வழங்கலான்றது வந்து உத்தரவு பிறப்பிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அது மூணாவது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமுக்கு வந்துட்டு இலவச பயிற்சி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இப்போ ஏன்னா டிஎன்பிசிக்கு எல்லா மாவட்டங்களையும் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. டெட்டுக்கும் வந்து இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறலைன்னா நடைபெறணும். நடைபெறதா இல்லையான்னு சொல்லி எனக்கு தகவல் கொடுங்க. டெட் வந்து இப்போ அரசு பள்ளியில் ஒர்க் பண்ணுற ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து கட்டாயப்படுத்திருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டெட் பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கொடுக்கணும்னு சொல்லி இந்த 4 கோரிக்கைகளை வந்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கொடுக்குறோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.